ஹாய் வெல்கம் டு சேனல். நான்கோல் வேகனிங் வீடியோவில் குற்றம் பொதிதுங்கிற ஒரு தமிழ் படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சில சப்ஸ்கிரைப் பண்ணலையா, கீழே உள்ள இடத்துல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூடவே பெல் பட்டன் பண்ணுங்க. அப்போதான் நான் போகிற வீடியோ ஆனோன்னு நோட்டிஃபிகேஷனாக வரும். அப்போ பண்ணா பார்த்தா நீங்கள் குற்றம் பொதிது இந்த படத்தை நோவா ஆம்ஸ்ட்ராங் எழுதியிருக்காரு. இந்த படம் அமேசான் பிரைமில் அவைலபிளாக இருக்கு, செக் பண்ணி பாருங்க. இப்போ அங்கே அந்த ஒருத்தர கதை என்னன்னு பார்ப்போம். ஒருத்தர கதையை பார்த்தோம்னாக்க, படத்துல ஹீரோயின் வந்து அசிஸ்டன்ட் கமிஷனரோட பொண்ணா இருக்காங்க. அவங்க வந்து ஒரு ஃபுட் டெலிவரி பண்ற பையனை லவ் பண்றாங்க. இவங்க ரெண்டு பேருமே சேர்ந்து ஒரு கொலை பண்ணிடுறாங்க. என்னார்த்தமா இந்த கொலையை எப்படியாவது மறைக்கணும் போலீஸ் ஸ்டேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாஸ்டர் பிளான் போடுறாங்க. கடைசி அந்த கொலையை மறைச்சாங்களா இல்லையா, போலீஸ் இந்த கொலையை யாருன்னு கண்டுபிடிச்சாங்களா இல்லையா, இதுக்கப்புறம் பாசிட்டிவான விஷயங்கள்லாம் படத்தோட மொத்த கதையே. இந்த படத்தோட அன்டைம் பார்த்தோம்னாக்கா 2 hours வந்து ஒரு டீசென்ட் ரஷ்ஷான ஒரு படம் தான். இந்த படத்தோட டைட்டில் பார்த்தோம்னாக்க குற்றம் புதிது, ஒரு டிஃபரெண்டான ஒரு கிரைமை சொல்ல படம் தான் இந்த படம். படத்துக்கு நல்லாவே பேர் வச்சிருக்காங்க. இந்த படத்துல பார்த்தோம்னாக்க அஸ்வினி கமிஷனரோட பொண்ணு காணாம போயிருப்பாங்க. அவங்க இறந்து போயிருப்பாங்கன்னு சொல்லிட்டு இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு இருப்பாங்க. திடீர்னு படத்து நடுவில் பார்த்தோம்னாக்க அவங்க வந்து உயிரோட காப்பாற்றி விடுவாங்க. நம்ம ஹீரோ வந்து வாண்டடாவே போலீஸ் ஸ்டேஷன் போயிட்டு நான் ஒரு கொலை பண்ணிட்டேன், அவங்கள வெட்டி பூவாத்துல போட்டேன் அப்படின்னு சொல்லுவாரு. அப்புறம் போலீஸ் அறிக்கிறப்போ ஒரு கொலை தான் பண்ணியா இல்ல வேற ஏதாவது பண்ணிருக்கேன்னு கேட்கறப்ப இன்னும் 2 கொலை பண்ணிருக்கேன்னு. அதெல்லாம் பார்க்கும்போது படத்தோட ரொம்ப த்ரில்லிங்காகவும் என்கேஜ்மெண்ட்டாகவும் இருந்துச்சு, ரொம்ப சூப்பராகவும் இருந்துச்சு. அதுக்கப்புறம் போலீஸ் வந்து இன்வெஸ்டிகேட் பண்ணதுல வந்து ஹீரோ வந்து பொய் சொல்லியிருக்காரு, அவர் ஏன் பொய் சொன்னான்னு சொல்லி டாக்டர்கிட்ட கேட்பாங்க. அவருக்கு நிறைய அப்படின்னு நிறைய விஷயங்கள் சொல்லுவாங்க. இந்த படத்தை வந்து புது விதமான ஒரு டைம் சொல்லியிருக்காங்க. படம் கொஞ்சம் கூட போட அடிக்காது. படம் ஆரம்பிச்சு 5 நிமிஷத்துலேயே கதைக்குள்ள போயிடும். கதைக்குள்ள போனதுக்கு அப்புறம் ஒரு நிமிஷம் கூட கதையில இருந்து வெளில வரவே மாட்டாங்க. அந்த அளவுக்கு ரொம்ப சூப்பராகவே இருக்காங்க. இந்த ஒரு சாங் வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மொக்க போடாம கதைக்கு தேவையான விஷயங்களை பண்ணியிருக்காங்க. இந்த படத்துல மதுசூதன் வந்து அஸ்வினி இருப்பாரு. அவரோட ஆக்டிங் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அவரோட ஒய்ஃப் வந்து ஃபாரின்ல இருந்து வருவாங்க. அப்போ வந்து பொண்ணு இறந்து போயிட்டாங்கிறத எப்படி கன்வே பண்றதுன்னு தெரியாம அப்படியே ஒரு ஃபீலிங்கா ஒரு பதத்தை போடுவாரு. அந்த ஆக்டிங்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதுக்கப்புறம் ஹீரோயினோட மாஸ்டர் பிளான் ரொம்ப நல்லாவே இருந்துச்சு. ஹீரோட ஆக்டிங் ரொம்ப நல்லாவே இருந்துச்சு. மொத்தத்தில் இந்த படம் பார்க்கலாமா வேணாமான்னாக்க, இந்த படம் வந்து ஒரு ஆவரேஜான படம், ஒன் டைம் ஆச்சு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஆவரேஜ், செகண்ட் ஹாஃப் ஆவரேஜ். மொத்தத்தில் இந்த படம் எப்படி இருக்குன்னா, இது வந்து ஒரு ஆவரேஜான படம், ஒன் டைம் ஆச்சு. இந்த படத்தோட மார்க் 5க்கு 2.5 தருவேன். இந்த படத்தை எந்த விதமான அழகுறதும் இல்லை, இல்லை ஃபேமிலியோட என்ஜாய் பண்ணலாம். ஓகே, இதோட வீடியோ முடிக்கிறேன். இந்த இடம் பிடிச்சா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இன்னும் சில சப்ஸ்கிரைப் பண்ணலையா, கீழே உள்ள இருக்குல்ல சப்ஸ்கிரைப் பண்ண பண்ணுங்க, கூடவே பெல் பட்டன் தருங்க. அப்பதான் நான் போகிற வீடியோ நோட்டிஃபிகேஷனா வரும். அப்பதான் இந்த வீடியோ மிஸ் பண்ண பார்க்காதீங்க. கீழே டிஸ்கிரிப்ஷன்ல சோசியல் மீடியா லிங்க் தான் கொடுத்துருக்கேன். லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.